ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் செப்டம்பருடைய முக்கியமான நேஷ்னல் லெவலில் என்ன கரண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாம் வருது, அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வருது, இந்த மாதிரி வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் செப்டம்பர் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி செப்டம்பர் மந்த்துடைய தமிழ்நாடு லெவலில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த எபிசோடில் நம்ம நேஷ்னல் லெவலில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து முக்கியமான விஷயங்களை சொல்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரயில்வே, இந்தியன் ரயில்வே இருக்காங்க இல்லையா, இந்தியன் ரயில்வேயும் எஸ்பிஐயும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் ரயில்வேயும் எஸ்பிஐயும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்தியன் ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, அதுக்காக யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே. ஸோ இப்போ இந்தியன் ரயில்வே இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இன்சூரன்ஸு, ஆக்சிடென்ட் கவர்லாம் கொடுக்க போகிறாங்க. அதை யார் மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமாக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்தியன் ரயில்வே ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரயில்வேயோட எம்ப்ளாயீஸ்க்கு ஆக்சிடென்ட் டெத்து கவர், ரயில்வே எம்ப்ளாயி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய், அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்க, விபத்தில் இறந்து போயிட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இயற்கையாகவே இறந்து போகிறாங்க, ரயில்வேயோட எம்ப்ளாயி இயற்கையாகவே இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏர்கிராஃப்டில், விமானத்தில் போகும்போது விமான விபத்து நடந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு 1.6 crore, 1 கோடியே 60 லட்சம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் ரயில்வேல வேலை போகக்கூடிய 7 லட்சம் நபர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் கவரு, டெத்து கவர், அதுக்கப்புறமா ஏர் ஆக்சிடென்ட் கவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இந்த அமௌண்ட், இந்த கேஷ் 1 கோடி ரூபாய் இதெல்லாம் கொடுக்குறாங்களே, இதை ரயில்வே யார் மூலியமாக கொடுப்பாங்க அப்படின்னா எஸ்பிஐ மூலிமா அந்த பாதிக்கப்பட்டிருக்க நபருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக ரயில்வே யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, எஸ்பிஐ கூட. ஸோ அப்போ ரயில்வேவுடைய ஒரு பார்ட்னர் பேங்க் மாதிரி யார் ஆக்ட் ஆவா அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் ரீசெண்டாக ரயில்வே எந்த பேங்க் கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஜிஎஸ்டி ரிஃபார்ம். ஜிஎஸ்டி 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆக போகுது. 8 வருஷத்தில் முதல் முறையாக ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீர்திருத்தத்துக்கான, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளியிடப்பட்டதுன்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, பிரதமர் அவர்கள் ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில் அவருடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச், அவருடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பீச் கொடுத்திருந்தார். அதில் நிறைய விஷயங்கள், இந்தியா அடுத்தது என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய மக்களுக்கான தீபாவளி பரிசாக அரசாங்கம் ஜிஎஸ்டியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி செப்டம்பர் மாதம் நம்முடைய ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கூட்டமும் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டியில் நிறையா பொருட்களுடைய விலையை குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஜிஎஸ்டியில் அந்த புதிய நடைமுறை எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 22 எப்போ செப்டம்பர் 22 நடைமுறைக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா செப்டம்பர் 22 அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் முக்கியமான ஃபெஸ்டிவல், நவராத்திரி ஃபெஸ்டிவல் நவராத்திரி கொண்டுவாங்க. அந்த தினத்தில் தான் இது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா புதுசாக 2 டாக்ஸ் ரேட். ஸோ இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியை பொறுத்தவரை 0%, 5, 18, 22 அப்படிங்கிற மாதிரி தான் ஜிஎஸ்டி ரேட் இருந்துச்சு. இப்போது ஜிஎஸ்டியில் புதுசாக 2 ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க. ஸோ 2 ரேட் தான். என்ன ரேட் அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் 8%. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பொருட்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பொருட்கள் இந்த 2 கேட்டகரியில் அடங்கிறது. என்ன கேட்டகரி அப்படின்னா இதெல்லாம் 18% ஓகேங்களா, புதுசாக 18 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும், அதே மாதிரி 5 ஓகேங்களா, முக்கியமான பொருட்களுக்கு 5%. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 28% அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்துச்சு. இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த பொருட்கள் எல்லாமே 28% அப்படிங்கிற ஜிஎஸ்டி ஸ்லாபில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே 28%லேருந்து கம்மி பண்ணி 28%லேருந்து கம்மி பண்ணி 18% கொண்டு வர்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான ரேட்டை 5% கொண்டு வரப்போகிறாங்க. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களுடைய ரேட் இந்த கேட்டகரியில் 1, 18 இல்லை 5 அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களுக்கு 0% அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த
ஸ்டேஷனரி பொருட்களாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ், ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறமா வந்து மில்க்கு, ப்ரெட்டு, இந்த மாதிரி ஒரு சில மருந்து பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாமே இனிமேல் ஜிஎஸ்டியே கிடையாது. இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் 0% ஸ்டாப்குள்ளே வந்து வர்றாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பொருட்கள், இன்னும் ஒரு சில பொருட்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 40%, 40% என்ன பண்ண போகிறாங்க, ஒரு சில பொருட்களுக்கு டேக்ஸ் வந்து போட போகிறாங்க. இந்த 40% டேக்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த பொருட்களுக்கு பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா லக்ஸரி குட்ஸ், ரொம்ப ஆடம்பர பொருட்கள், லக்ஸரி குட்ஸ் இல்லைனா வந்து சின் குட்ஸ் அப்படிங்கிறது டொபாக்கோ, புகையிலை, இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டொபாக்கோ, இந்த மாதிரி பொருட்களுக்கு எல்லாத்தையுமே வந்து 40%, எதெல்லாம் வந்து ரொம்ப லக்ஸரி, ரொம்ப பிரம்மாண்டமான லக்ஸரியான கார்களையும் 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடிக்கெலாம் கார் வாங்குறாங்களே, அந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே வந்து 40% டேக்ஸ் போட போகிறாங்க. அதே மாதிரி இந்த சின் குட்ஸ் அப்படிங்கிற இந்த பொருட்களுக்கு 40% டேக்ஸ் போட போகிறாங்க. ஒரு சில பொருட்களுக்கு டேக்ஸ் இல்லை, மீதி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே 2 கேட்டகரியில் எவ்வளோ, ஒன்று 18% அப்படிங்கிற கேட்டகரி, இன்னொன்று 5%, 18, 5 அப்படிங்கிற இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் 22ஆம் தேதி. இந்த டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து அப்பட். ஸோ அப்பட் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் எதுக்காக உள்ளது அப்படின்னா, இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்தியாவில் நம்ம விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, இந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதை ஊக்குவிக்கிறதுக்காக, அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா அப்பட், ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் அண்டு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. இப்போது இந்த அப்பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ், என்ன இனிஷியேட்டிவ், பாரதி. ஸோ பாரதி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் யார் ஆரம்பிச்சிருக்கா, அப்பட் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப், இந்த வேளாண் தொழில் சம்மந்தமாக, வேளாண்மை சம்மந்தமாக யாரெல்லாம் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப், புதுசாக ஒரு கம்பெனி உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா பாரதி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சரில் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு 100 கம்பெனிக்கு சப்போர்ட் வந்து பண்ண போகிறாங்க. அக்ரிகல்ச்சரில் எந்தெந்த கம்பெனிலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அக்ரிகல்ச்சரை வச்சு எந்தெந்த கம்பெனிலாம் வந்து புதுசாக தொடங்கி ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்பட் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இதோடைய முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா, பூஸ்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் டு 50 பில்லியன் பை 2030. இந்தியாவிலேருந்து நம்ம அந்த விவசாய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம்ல, அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எவ்வளோ மாற்றணும், நம்ம 50 பில்லியன் அமெரிக்க டாலரா, எவ்வளோ 50 பில்லியன், 50 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறதான் இதோடைய முக்கியமான டார்கெட்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, முதல் கட்டமாக ஒரு 100 அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து போகிறாங்க. இதில் மெயினாக இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விஷயங்களில் மெயினாக ஜிஏ ப்ராடக்ட்டு, ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, தென் சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டில் அதோடைய ஊட்டச்சத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் சூப்பர் ஃபுட்டு. தென் ஏஏ, பிளாக் செயின், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த பாரதி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் யார் கொண்டு வந்திருக்கா, இந்த ஒரு இனிஷியேட்டிவை அப்பட் APED அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்து NIRF இந்தியா ரேங்கிங், ரொம்ப முக்கியமான ஒரு ரேங்கிங். NIRF இந்தியா ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரேங்கிங். இதுக்கான விரிவாக்கம், இந்த NIRF அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற இது நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நம்ம கல்வித்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டு. இந்த இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள், அது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல், ஆர்ட்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ், எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து ரேங்க் பண்ணுறாங்க. எது எந்தெந்த கேட்டகரியில் பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ரேங்க் பண்ணுறாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக எல்லா கேட்டகரியும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவுடைய சிறந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லையா, ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து ஓவரால் ஒட்டு மொத்தத்தில் டாப்பில் யார் வந்திருக்கா அப்படின்னா முதல் இடத்துல ஐஐடி மெட்ராஸ். ஸோ இரண்டாவது யார் வந்திருக்கா, IISc பெங்களூர். இரண்டாவது யார், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். முதல் இடத்துல ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து இதில் முதல் இடத்துல இருக்காங்க. தென் IISc பெங்களூர் வந்து இதில் இரண்டாவது இடத்துல. தென் மூன்றாவதுல IIT பாம்பே.
மூன்றாவது இடத்துல ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், ஐஐஎஸ்சி பெங்களூர், ஐஐடி பாம்பே, இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டாப் பல்கலைக்கழகங்களாக டாப் இன்ஸ்டிடியூஷனாக வந்திருக்காங்க. அதே இது நீங்கள் காலேஜ் எடுத்துட்டீங்க, கல்லூரிகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கல்லூரிகள் யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா ஹிந்து காலேஜ். ஸோ ஹிந்து காலேஜ் அப்படிங்கிற இந்த காலேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஹிந்து காலேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா மிரண்டா ஹவுஸ், யார் மிரண்டா ஹவுஸ் அப்படிங்கிற இந்த ஒரு காலேஜ் வந்து 2வது இடம். யார் மிரண்டா ஹவுஸ் வந்து 2வது இடம். அடுத்து 3வது இடத்துல ஹன்ஸ்ராஜ் காலேஜ், யார் ஸோ ஹன்ஸ்ராஜ் காலேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு காலேஜ் வந்து 3வது இடம். ஒட்டு மொத்தத்தில் இந்தியாவில் பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எதுனா நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ். எக்ஸாம்பிள் இது வந்து கேட்பாங்க, இந்தியாவுடைய சிறந்த பல்கலைக்கழகம் இல்லை சிறந்த இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் இந்தியாவுடைய சிறந்த இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஸோ நேஷ்னல் கிரிட்டிக்கல் மிஷன், தேசிய முக்கிய கனிம திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போது இந்த நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன், என்னது நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷனுக்கு கீழே புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து தொடங்குறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 1500 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, 1500 கோடி ரூபாய் அமௌண்ட்டுக்கு ரீசைக்ளிங் ஸ்கீம், கிரிட்டிக்கல் மினரலை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக, கிரிட்டிக்கல் மினரல் இருக்கு இல்லையா, கிரிட்டிக்கல் மினரலை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்கிள் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்கிளிங் ஸ்கீமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரலை அந்த ரீசைக்கிள் பண்ணுற விஷயத்தில், அதாவது வேஸ்ட்டு நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் வந்து பயன்படுத்திட்டு போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வேஸ்ட்டாக போடப்பட்ட எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல் எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த ரீசைக்கிளிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல் ஸ்கீம். கிரிட்டிக்கல் மினரலை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ரீசைக்கிளிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல் ஸ்கீம். இதுக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிறாங்க அப்படின்னா 1500 கோடி. எவ்வளோ? 1500 கோடி, 1500 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க மெயினாக வேஸ்ட்லேருந்து அதேமாதிரி பேட்டரியுடைய ஸ்கிராப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வேஸ்ட் இது வந்து இருக்கும், கிரிட்டிக்கல் மினரல் இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் மினரல்லாம் எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் கீழே கொண்டு வந்த ரீசைக்கிளிங் திட்டம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து யாரெல்லாம் அந்த ரீசைக்கிளிங் பிஸ்னஸ், எலக்ட்ரிக் வேஸ்ட் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் கீழே கூடிய ரீசைக்கிளிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்தியா ஜாயின் ஹெல்த் ஏஐ நெட்வொர்க். இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ஏஐ நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவில் இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? எப்போது? செப்டம்பர் 2025. எப்போது? செப்டம்பர் 2025 இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க், ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ நெட்வொர்க்கில், ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ நெட்வொர்க்கில் இந்தியா எப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க? செப்டம்பர் 2025 ஜாயின் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போது இந்த ஏஐ இருக்குல்லையே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஃபீல்டுலையுமே, ஹெல்த்துலேருந்து எஜுகேஷன்லேருந்து ஃபினான்ஸ்லேருந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம இந்த ஏஐ வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஏஐயை எப்படி மெடிசனில், ஹெல்த் கேரில் பயன்படுத்துறது, ஹெல்த் கேரில் எப்படி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி நிறைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி சிகிச்சை வழங்குறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஏஐயை எப்படி ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் என்ன அப்படின்னா ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க். என்னது? ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இப்போது இந்தியா உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இப்போ யார் இந்தியா உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க? இந்தியாவுடைய ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டிஹெச்எஸ், ஐசிஎம்ஆருடைய என்ஐஆர்டிஹெச்எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பும் இந்தியா ஏஐ அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இந்தியாவை ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க், என்னது ஹெல்த் ஏஐ குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏடிபி அப்படிங்கிறது என்ன? ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏடிபி அப்படிங்கிறது என்னென்னா ஏஷியன் டெவலப்மெண்ட், ஆசிய வளர்ச்சி வங்கி. ஸோ இப்போது இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிற்கு கடன் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபாய்? 126 மில்லியன் அமெரிக்க டாலர், 126 மில்லியன் அமெரிக்கன் டாலர், 126 மில்லியன் அமெரிக்க டாலர் யார் கடன் கொடுத்துருக்கா? ஏடிபி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இல்லைன்னா ஆசிய உட்கட்டமைப்பு வங்கி. இவங்க இந்தியாவுக்கு 126 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கடன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் உத்தரகாண்ட் இருக்கு இல்லையா, இந்தியாவில் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி தான் என்ன அப்படின்னா
இந்த தெரி ஏரி. ரொம்ப ஒரு முக்கியமான இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஏரி. எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது? உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஏரி தானேன்னா தெரி அப்படிங்கிற இந்த ஏரி. ஸோ இந்த ஏரியை டெவலப் பண்ணுறதுக்காக, இந்த ஏரியை சுற்றி நிறையா டூரிசம்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார்? ஏடிபி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நமக்கு எவ்வளோ கடன் வழங்கியிருக்காங்க? நமக்கு வந்து 126 மில்லியன், 126 மில்லியன், எவ்வளோ? 126 மில்லியன் நமக்கு கடன் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தராகண்டில் தெரி கார்வால் அப்படிங்கிற ரீஜனில் இருக்குது. ஸோ இதில் சஸ்டைனபிள் டூரிசம், நம்ம என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாத மாதிரி சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 87,000 ரெசிடென்ட், உத்தரகாண்டே 87,000 ரெசிடென்ட், அது மட்டும் இல்லாமல் 2.7 மில்லியன் டூரிஸ்ட்டும் இந்த ஒரு ஸ்கீம்னால், இந்த ஏரி டெவலப் ஆச்சு அப்படின்னா அதனால பயன்பெறுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஐ இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஏஐ இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாணவர்களுக்கு மத்தியில் ஏஐ சம்மந்தமான விஷயங்களை, ஏஐயில் இந்த ஸ்டார்ட் அப்பு, புதுமையான கண்டுபிடிப்பு, இனோவேஷன், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா அட்டால் இனோவேஷன் மிஷன். என்னது? அட்டால் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். இது 2016ஆம் ஆண்டு நித்தி ஆயோகுடைய சப்போர்ட்டில், 2016 நித்தி ஆயோகுடைய சப்போர்ட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னா அட்டால் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான சாதனை, ஒரு மிக முக்கியமான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மெகா திங்கரிங் லேப், செப்டம்பர் மாதம் வந்து மெகா திங்கரிங் லேப் அப்படிங்கிற இந்த ஒரு டே நடத்துகிறாங்க. மெகா திங்கரிங் லேப் அப்படிங்கிற இந்த ஒரு டே நடத்தி இதில் இந்தியாவில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கூட்டு வந்து அவங்களுக்கு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பண்ணி காமிச்சாங்க. ஸோ இந்த டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4,73,350 4,73,350 மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டேயில் வந்து பங்கேற்றாங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலேயே வந்து அதிகமான நபர்கள் பங்கேற்ற ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் எது வாங்கியிருக்கு? ஏஐ இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் வாங்கியிருக்கு. இது மூலயமா இந்த மிஷனை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், என்னது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரெக்கார்டில் யாரை சேர்த்துருக்காங்க? அட்டால் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டத்தை சேர்த்துருக்காங்க. ஸோ அடுத்து கியான் பாரத் மிஷன், இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மிஷன். என்ன அப்படின்னா கியான் பாரத் மிஷன், கியான் பாரத் திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து நம்ம 2025 பட்ஜெட்டில், இப்போது 2025 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். நம்ம இது வந்து யார் கொண்டு வரோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இருக்காங்க இல்லையா, இவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த கியான் பாரத் அப்படிங்கிற இந்த திட்டம். இதோடைய முக்கியமான நோக்கம் இந்தியாவுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸை பாதுகாக்கணும். அதாவது பழைமையான ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்தியாவுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த கியான் பாரத் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன். இந்த கியான் பாரத் மிஷனுக்கான ஒரு கான்ஃபரன்ஸை, ஒரு மாநாட்டை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியூ டெல்லியில் தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்த மாநாட்டில் நிறையா முக்கியமான இந்தியாவுடைய ஹிஸ்டாரிக் அண்ட் கல்ச்சரல் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியான் பாரத் இதில் ஒரு முக்கியமான டிக்ளரேஷன் என்னென்னா நியூ டெல்லி டிக்ளரேஷன். என்னது? நியூ டெல்லி, புதுடெல்லி பிரகடனம். ஓகேங்களா? புதுடெல்லி பிரகடனம் அப்படிங்கிற இந்த ஒரு பிரகடனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்தியாவுடைய 1 கோடி மேனுஸ்கிரிப்ட்ஸை 2031ஆம் ஆண்டுக்குள்ளே பாதுகாத்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணணும், ஆன்லைன் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கியான் பாரத் மிஷன் அப்படிங்கிற இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. இது யார் கொண்டு வரா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து கொண்டு வராங்க. இதில் இந்தியாவுடைய பழமையான ஓலைச்சுவடிகள் இருக்கு இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சர்வே பண்ணுறது, அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது, அதேமாதிரி 1 கோடி மேனுஸ்கிரிப்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், 1 கோடி மேனுஸ்கிரிப்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான பீகாரில் ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ், எங்கே? பீகாரில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு சென்டர் ஓப்பனிங், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற இந்த திட்டம். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே 6 சார்ட்டர் சீமெண்ட் ஃபெசிலிட்டி, என்னது 6 சார்ட்டர் சீமெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வர்றாங்க. இது என்ன அப்படின்னா இந்த நார்மலாக முன்னாடிலாம் வந்து நம்ம பசுமாடுகள் இருக்குல்ல, அந்த பசுமாடுகளை கருத்தரிக்க வைக்கிறதுக்காக, செனை பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காளை மாடுகளோட இனச்சரிக்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பசுமாடு வந்து கன்றினும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலிமா, ஏன் அப்படின்னா அந்த மாட்டோடைய தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அதோடைய பால் கறக்கும் திறன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மூலிமா மாடை கருவுரை செய்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா
ஐவிஎஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மாட்டுக்கு ஊசி போடும்போது இப்போது ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஊசியில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊசி அந்த மாட்டுக்கு செலுத்தணும் அப்படின்னா அதில் 90 மாட்டுக்கு அந்த ஊசி செலுத்தணும் அப்படின்னா 100 மாட்டுக்கு செலுத்தணும்னா அதில் 90 மாடுகளுக்கு என்ன தான் பிறக்கும்னா பசுமாடு கன்று தான் வந்து பிறக்கும். காளமாடு பிறக்காது. ஏன்னா விவசாயிகளுக்கு முன்னாடிலாம் வந்து காளமாடு ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. ஏன் காளமாடு வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. காளமாடை வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு பயன்படுத்துகிறாங்க, இன்னும் நிறைய தொழில்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போது நம்ம டிராக்டர் மாதிரி அட்வான்ஸ்டாக போயிட்டனால காளை மாடுகளுக்கு அந்தளவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. பசுமாடுகள் தான் நமக்கு ரெகுலராக பால் கொடுக்குறதுனால அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பசுமாடை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டி, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இது பண்ணக்கூடிய ஊசி இருக்கு இல்லையா, செயற்கை கருத்திருப்பு ஊசி, அந்த ஊசியை மாடுகிட்ட நம்ம செலுத்தும் போது 90% வந்து பசுங்கன்று தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் கூசார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. என்ன டெக்னாலஜி? கூசார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலயமா விவசாயிகளுக்கு அவங்களுடைய இன்கமும் வந்து இதாகும். அதே மாதிரி பால் உற்பத்தி, ஏன்னா பசுமாடு தான் வந்து பால் கறக்கும். ஸோ அதனால் பால் உற்பத்தியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ. ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஏஐ, இப்போது ஏஐ தான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு மிக முக்கியமான டெக்னாலஜியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ட்ரெண்டிங்காக ஏஐ போயிட்டுருக்கு இல்லையா. இந்தியாவை ஏஐயில் ஒரு முக்கியமான நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாநிலங்களும் சரி மத்திய அரசாங்கம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ, என்னது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு சென்டரை எங்கே திறக்கிறாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் எரா யூனிவர்சிட்டி டேராடூன். எங்கே? கிராஃபிக் எரா யூனிவர்சிட்டி. என்னது? கிராஃபிக் எரா யூனிவர்சிட்டி டேராடூனில் கூடிய கிராஃபிக் எரா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இங்கே வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து தொடங்குறாங்க. ஸோ இதுக்கான சப்போர்ட்டு, இதுக்கு யாருடைய பார்ட்னர்ஷிப் போட்டு, எந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா NVIDIA AI. NVIDIA அப்படிங்கிறது வேர்ல்டில் நம்பர் 1 சிப் மேனுஃபேக்சரிங், இந்த ஏஐக்கு தேவையான சிப்ஸு, செமிகண்டக்டர் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் NVIDIA. ஸோ இவங்களோட சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் சிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் சிட்டி. ஸோ ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் சிட்டி இந்த இனிஷியேட்டிவ் எல்லாமே வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து ஃபுட் கிரெயின் அண்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025-2026 இந்தியாவுடைய உணவு தானிய உற்பத்தி எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்தியாவுடைய உணவு உற்பத்தி தானியம் 2025-26 எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 362.5 மில்லியன். ரொம்ப முக்கியமான ரேட்டு, அந்த ரேட்டை நோட் பண்ணி வச்சுங்க. 362.5 மில்லியன், 362.5 மில்லியன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் உணவு உற்பத்தி வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் எவ்வளோ வந்துருந்தது அப்படின்னா 353.96, எவ்வளோ 353.96 353.69 அப்படிங்கிறது போன வருஷம் டார்கெட்டாக. போன வருஷம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம். பட் இப்போது அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம்? 362.5 362.5 362.5 அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய உணவு உற்பத்திக்கான டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ இது ரீசெண்டாக ஒரு ராபி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் நம்மளுடைய மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள், நம்முடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டார்கெட்டை இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா இந்தியாவுடைய ஃபுட் செக்யூரிட்டி, இந்தியாவுடைய உணவு பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும். நெக்ஸ்ட்டு பீம சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க. பீம சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்மளுடைய இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீம சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டலுக்கு பேர் என்ன, பீம சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து யூனிஃபைட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் இன்சூரன்ஸ் நீட். ஓகே, இது வந்து என்னென்னா அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்குமான ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம். நம்ம இன்சூரன்ஸை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணணும், இல்லை இன்சூரன்ஸ் வந்து புதுசாக வாங்கணும், இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ்க்கான கிளைம் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆன்லைன் போர்ட்டலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த பீம சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல். ஸோ இதை இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்சூரன்ஸ்க்கான
ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இந்த போர்ட்டலில் போனோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் புதுசாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நான் வந்து ரினியூ பண்ணலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன், எனக்கு பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அதை கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமான A to Z சேவைகளை ஒரே இடத்துல கொண்டு வர்றதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னா இந்த பீம சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டாராக ஒரு வெளிப்படைத்தன்மை, இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதேமாதிரி இன்சூரன்ஸ் வாங்குறத ஈஸியாக்கிறதுக்கு, மக்களை இன்சூரன்ஸ் ஆக்சஸில் ஈஸியாக கொண்டுறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த பீம சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். ஸோ அடுத்து லாஜிஸ்டிக் டேட்டா பேங்க். நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிஸ்டிக் டேட்டா பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய சரக்கு போக்குவரத்து, இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் செக்டார் இருக்கு இல்லையா, சரக்கு போக்குவரத்து, இந்தியாவுடைய சரக்கு போக்குவரத்து துறை லாஜிஸ்டிக் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா லாஜிஸ்டிக் டேட்டா பேங்க் 2.0 அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு இது வந்து பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக டு என்ஹான்ஸ் த லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சி அண்ட் ட்ராக் குட் சீம்லெஸ்லி. ஓகேங்களா? இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து நம்ம வெளிநாடுகளுக்கு சரக்கு கப்பல்கள், பெரிய பெரிய கண்டெய்னர் மூலிமா சரக்கு பொருட்களை நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அது எல்லாமே ப்ராப்பராக போய் சேர்ந்துருச்சா, இல்லை எந்த இடத்துல அந்த கண்டெய்னர் போயிட்டுருக்கு அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும், லாஜிஸ்டிக் சம்மந்தமான கூடிய எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான். என்ன இனிஷியேட்டிவ்? இந்த லாஜிஸ்டிக் டேட்டா பேங்க் 2.0 அப்படிங்கிற இதில் வந்து ரயில்வேல, அதேமாரி ரோடில், ரயிலில், சீல, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் என்னென்ன விஷயங்கள்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுதோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? எய்ம் டு ஹெல்ப் MSME இன் எக்ஸ்போர்ட் வந்து பெட்டர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் 3.0. என்ன திட்டம்? இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் 3.0 அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது, இந்த தொழில் பூங்காக்கள் இருக்கு இல்லையா, தொழில் பூங்கா அப்படின்னா ஒரு கிளஸ்டர், ஒரு பர்டிகுலர் ரீஜன் இருக்கும், அந்த பர்டிகுலர் ரீஜனில் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ஒரு 10-15 இண்டஸ்ட்ரி சேர்ந்து தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் இல்லை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ இப்போது இந்தியாவில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ரொம்ப பெருசாக நல்லா சிறப்பாக செயல்படுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்லாம் சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் சிஸ்டம். இந்தியாவில் எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே ரேங்க் பண்ண போகிறாங்க, எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத ரேங்க் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒரு திட்டம் தான் என்ன இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டு ரேட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அண்டு இம்ப்ரூவ் தர் எக்கோ சிஸ்டம். இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து இது பண்ணி அந்த எக்கோ சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ண போகிறது. இதில் அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் மொத்தம் 3 கேட்டகரி, லீடர்ஸு, சேலஞ்ச், ஆஸ்பைர் அப்படிங்கிற 3 கேட்டகரியை வந்து இது பண்ணி அதுக்கு ரேட்டிங் வந்து ரேங்கிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து நம்ம கேபினட் கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா CSIR ஸ்கீம், என்ன ஸ்கீம்? CSIR ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 22,277 கோடி, எவ்வளோ 2277 கோடி ரூபாய் வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக, ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்டெம், சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னா CSIR. ஓகேங்களா? CSIR ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு செப்டம்பர் மாதத்துலேயே முக்கியமாக நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இனி வரக்கூடிய செஷனில் நம்ம அடுத்தடுத்த ஸ்போர்ட்ஸ், இன்டர்நேஷனல் இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.